1/2 கிலோ போடணும். கறியாக வேணும். சண்டே மார்னிங் நல்லா தூங்கி லேட்டாக எழுந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சுட்டு லன்ச் என்ன பண்ணலான்னு பார்க்குறப்போ மட்டன் பிரியாணி பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ மட்டன் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணேன். சதீஷ் மீன் வேணும்னு சொன்னதுனால மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரை தான் எனக்கு எங்கள் வீட்டில். திங்ஸ் எல்லாம் வாங்க கடைக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வரவே 12 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வாழ்க்கையை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு நாள் காமாக ரிலாக்ஸ்டாக எழுந்துக்கிறோம், ஒரு நாள் அவசர அவசரமாக எழுந்துக்கிறோம், ஒரு நாள் சிம்பிளாக ஏதோ ஒரு சமையல், ஒரு நாள் ஸ்பெஷலான சமையல். நம்ம மனசும் அப்படி தான்ல. ஒரு நாள் ஹாப்பியாக இருக்குது, ஒரு நாள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஹெவியாக இது எழுந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம மைண்டும் சரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதுதான் நம்ம லைஃபோட லேர்னிங்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன கஷ்டங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், சந்தோஷங்களையும் அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்ம லைஃப்பை நகர்த்துறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு ஓகே, மீன் ஃப்ரைக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், இதுக்கு வந்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா போடுவேன். ஆச்சி இல்லைனா சக்தி கொஞ்சமாக. இதை ஆட் பண்ணுறப்போ நமக்கு மீனோட டேஸ்ட் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணியும் சரி ஃபிஷ் ஃப்ரையும் சரி ரொம்ப நல்லா வந்துச்சு. மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கியிருக்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வாட்டி மட்டன் பிரியாணி பர்ஃபெக்டாக வந்தது. ஃபிஷ் ஃப்ரையும் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபிஷ் வந்து எடுத்து வச்சுட்டேன், நெக்ஸ்ட் டே குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சேன் அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, பிரியாணிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரி நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு மீன் எடுத்து வச்சாச்சு. பசங்களுக்கு கொஞ்சம் சூப்பும் பண்ணியிருந்தேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் ரெசிபி. பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, தயிர் பச்சடி. எங்கள் நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு மீன் குழம்பு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.